Hi, என் நேம் ரமா. Devenju, Electronics and Communication Engineering. My name is Monica. நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரைட், நான் வந்து டைனஸ்டி, நான் வந்து பிகாம் முடிச்சுட்டு மாடலிங் அப்படின்னா ஒரு பில்டிங்கை பத்தின மொத்த டேட்டாவும், அதாவது 3D மாடல் மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், காஸ்ட், இப்போ வந்து அது பத்தின ஷெட்யூல், எந்த டயத்துல என்ன ஒர்க் அங்க இது வந்து நமக்கு அமௌண்ட் ஆஃப் மணி. இது வந்து வித்தின் பீரியட் 5 இயர்ஸ்னா அந்த 5 இயர்ஸ்க்குள்ள கட்டிடணும். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்குற மாதிரி. அந்த 5 இயர்ஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா 1 இயர் போச்சுன்னா செலினியம் அப்படிங்கிற டூல் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஆத்தரைஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டிபெண்டன்சி வந்து நம்ம அவுட் சைட்ல இருக்க எக்ஸ்டர்னல் ஃபைல்ல வந்து நம்ம அதை பேஸ் பண்ணணும். நான் டிபெண்டன்சி கேட்கறதுனா கூகுள்ல மாவன் ரெபாசிட்டரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து எனக்கு பேர் வந்து செலினியம் ஜாவா, அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 4.32 அதை நான் எடுத்து பேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கான சாம்பிள் யூஸ் பண்ணுறேன். பேங்க்ல லோன் வாங்குறேன், அதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் நம்ம ஒரிஜினல் அமௌண்ட், பேங்க்ல இருந்து லோன் வாங்குற அந்த ஒரிஜினல் அமௌண்ட் தான் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கு வந்து பர்சன்டேஜ் பேஸ்ல இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். லோன் டேர்ம் அப்படின்னா டைம் பீரியட், இப்போ ஒரு 10 lakh வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இயர் சொல்லுங்க, சார்ட்ட கேளுங்க. ஓகேவா? பாக்கி எல்லாம் ஆல்மோஸ்ட் ஜாவா பண்ணவங்க நல்லா இருந்துச்சு. என்னோட வெரி வெரி ஹாப்பி.